ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜெடி நைஸ் டே. இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிற ஹேர் டேயை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு 1 மணி நேரம் வச்சுருந்து வாஷ் பண்ணாலே போதும். உங்கள் நரைமுடிகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக மறைஞ்சி நல்ல கருகருன்னு மாறும். அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம சேர்க்குற ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா, ஸ்கேல்பில் ஏதாவது இச்சினஸோ டேண்ட்ரஃப் பிரச்சனை, ஏதாவது பொடுகுனால அரிப்பு இருந்தாலும் ஸ்கேல்ப்பை நல்லா கிளியர் பண்ணி கொடுத்து ஹேர் க்ரோத்தையும் இம்ப்ரூவ் பண்ணும். ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸை வச்சு இந்த ஹேர் டேயை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், இதுக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவைன்னு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் டே ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம கற்பூரவள்ளி இலைகள் எடுத்துக்கலாம். ஓமவல்லி இலைகள்னு சொல்வோம். இந்த இலையோட சாரை வச்சு தான் நம்ம இதை ஹேர் டே ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதனால் ஒரு 15லேருந்து 20 இலை போல் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பூச்சி டஸ்ட்டெல்லாம் இல்லாத மாதிரி நல்லா இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. அலசிட்டு இந்த லீவ்ஸை மட்டும் அப்படியே எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சிலருக்கு ஒயிட் ஹேர் மட்டும் இல்லாமல் ஸ்கேல்பில் வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸும் இருக்கும், டேண்ட்ரஃப் இருக்கும், அதனால் இச்சினஸ் இருக்கும், அலர்ஜி இருக்கும். ஸோ ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை நல்லா கிளியர் பண்ணி கொடுத்து நரைமுடிகளும் கருமையாக மாற்றக்கூடிய தன்மை இந்த கற்பூரவள்ளி இலைகளுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ முடி உதிர்வும் இருக்காது, முடி வளர்ச்சிக்குமே நல்லது. சில பேர் கமெண்ட்லேயும் கேட்குறீங்க, ஹேர் டே போடும்போது ரொம்ப நேரம் வச்சுருந்தா கோல்ட் ஆகுது, சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, தலையில் நீர் சேருது, இந்த மாதிரியான பிரச்சனைகளை கண்ட்ரோல் பண்ணும் நம்ம கற்பூரவள்ளி இலை சாறு ஆட் பண்ணும்போது. உங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்கும், அதாவது சட்டுன்னு கோல்ட் ஆகும் அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு நேச்சுரல் ஹேர் டே அப்ளை பண்ணாலும் அதில் பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளி அப்புறம் துளசி இலையோட சாறு சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஃபைனலாக ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தலையில் அப்ளை பண்ணுங்கள். ஸோ தலை பாரம், கோல்ட் ஆகிற பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் கரிசலாங்கண்ணி பொடி, வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி ஆட் பண்ணிக்கிறேன். பிரிங்கராஜ் பவுடர் இதுவுமே உங்களுக்கு, அதாவது வெள்ளை கரிசலாங்கண்ணியும் இலையாக ஃப்ரெஷ்ஷான இலைகளாக கிடச்சிதுன்னா நீங்கள் அதுவுமே ஒரு 2 கைப்பிடி ஆட் பண்ணிவிட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் கருஞ்சீரக பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கருஞ்சீரகம் நான் ஆல்ரெடி வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கிறது. நெக்ஸ்ட்டு 1.5 ஸ்பூனுக்கு காஃபி பவுடர், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக அரைக்கிறதுக்காக நான் தண்ணி சேர்க்காமல் கொஞ்சமாக ஆலோவேரா ஜெல், அதாவது பாதி கற்றாழை, பெரிய கற்றாழையிலேருந்து பாதி கட் பண்ணி தான் சேர்க்குறேன். நல்லா இந்த 2 சைடு ஓரத்தை கட் பண்ணிவிட்டு தோலோடையே நம்ம சேர்த்துக்கலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம ஆலோவேரா பிளான்ட்லேருந்து கட் பண்ணும்போது கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா அதுலேருந்து எல்லோயிஷாக ஒரு லிக்விட் வெளியில் வரும். அந்த மஞ்சள் கலரில் வர லிக்விட்லாம் நல்லா வந்த பிறகு வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். இது கூட ஆலோவேராக்கு பதிலாக நீங்கள் தண்ணினாலும் ஆட் பண்ணிக்கலாம், பட் ரொம்ப குறைவாக சேர்த்துக்கோங்க. 1/4 கிளாஸ்க்கு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஹேர் டே நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த கற்பூரவள்ளி இலையோட சாறு ரொம்ப முக்கியம். அதனால் நிறைய தண்ணி சேர்த்து அரைக்க வேண்டாம். இப்போ இந்த எல்லா இன்க்ரீடியண்ட்டும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச இந்த பேஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கலாம், நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இது அப்படியே டேரெக்டாக உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த இலை கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும், உங்கள் தலையில் ஒட்டும், அப்படியே சீக்கிரம் வாஷ் பண்ணி எடுக்க முடியாது. அதனால் இந்த சாறை மட்டும் கம்ப்ளீட்டாக நம்ம இந்த மாதிரி ஃபில்டரில் ஆட் பண்ணி பிழிஞ்சு விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஒரு எக்ஸ்ட்ராக்ட், இந்த சாறு பாருங்கள் எந்த அளவுக்கு டார்க்காக கருப்பாக இருக்குது. இது கூட ஃபைனலாக ஒரே ஒரு பொடி மட்டும்தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ நான் சேர்க்குறது பார்த்தீங்கன்னா ஹென்னா பவுடர், மருதாணி பொடி தான் ஆட் பண்ணுறேன். ஹென்னா பவுடர் உங்கள் ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 4 ஸ்பூனுக்கு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஈவன் மருதாணியும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இலைகளாக கிடச்சிதுன்னா அதை டேரெக்டாக அரைச்சும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ மருதாணி பொடி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதை உடனே அப்ளை பண்ண வேண்டாம். ஒரு 5 ஹவர்ஸ்க்கு அப்படியே மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஹேர் டே நான் இதே பவுலில், பிளாஸ்டிக் பவுல்லே ஊற வைக்கிறேன். பட் நீங்கள் இன்னும் நல்ல கருப்பாக சேஞ்ச் ஆகணும், நல்லா உங்கள் முடியில் பிடிச்சி உடனே நல்லா பிளாக் கலருக்கு, எவ்வளோ க்ரே ஹேர் இருந்தாலும் நல்லா பிளாக்காக மாறணுன்னா நீங்கள் அதை அப்படியே இரும்பு கடாயில் சேர்த்து ஊற வச்சுக்கலாம். நம்ம பிளாஸ்டிக் பவுலில் வைக்கும்போது கொஞ்சம் லைட்டாக அந்த ப்ரௌன் ஷேட் மாதிரி கிடைக்கும். இதே நீங்கள் இரும்பு கடாயில் சேர்க்கும்போது கம்ப்ளீட்டாக நல்ல ஜெட் பிளாக் கலருக்கு மாறும். உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணும்போது சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட் தெரியும். வெறும் மருதாணியை ஒரு பேக்காக போடும்போது ஒரு மாதிரி ஆரேஞ்ச் கலராக உங்கள் முடி மாறிடும், பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது. அந்த மாதிரிலாம் இருக்காது, லைட்டாக ஒரு ப்ரௌன் டிண்டடாக இருக்கும். இல்லை வேண்டாம், அப்படி இருக்க வேண்டாம்னு நீங்கள் தாராளமாக இரும்பு கடாயில் மிக்ஸ் பண்ணி ஊற வச்சு அப்ளை பண்ணுங்கள். இது ஒரு 5 ஹவர்ஸ் மட்டும் நான் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் இரும்பு கடாயில் பண்ணும்போது ஒவ்வொரு நைட்டோ இல்லை 8 மணி நேரமாவது ஊற வச்சு எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா ஹேரில் அந்த கலர் பிடிச்சி லாங் லாஸ்டிங்காக மாதக்கணக்கில் நல்லாவே பிடிச்சிருக்கும். இந்த ஹேர் டே மிக்ஸ் பண்ணி வச்சு 5 மணி நேரம் ஆயிடுச்சு, பார்க்கலாம்.
உங்களுக்கு வந்து கோல்ட் ஆகும், சைனஸ் பிரச்சனை இருக்குன்னா, நீங்க இத டைரக்ட்டா ஹேர்ல அப்ளை பண்ணாதீங்க. ஈவன் கற்பூரவள்ளி இலையோட சாறு நம்ம ஆட் பண்ணியிருந்தாலுமே, ஹென்னா பவுடர் அதாவது மருதாணி, கற்றாழைலாம் இதில ஆட் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ, அதனால நீங்க இரும்பு கடாயில இந்த பேஸ்ட் அப்படியே ஆட் பண்ணிட்டு நல்லா சூடுபடுத்திக்கோங்க. நல்லா திக் ஆகுற லெவல்ல சூடு பண்ணிட்டு, அத வந்து நல்லா ஆற வச்சுட்டு அப்புறம் ஹேர்ல அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து ஓவர் நைட் ஊற விட்டுட்டு ஹேர்ல அப்ளை பண்ணுங்க. நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சு அப்ளை பண்ணும்போது சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் எனக்கு அங்கங்கே 2, 3 நரைமுடிகள் தெரியுதுனாலுமே இல்லை ப்ரீமெச்சூர் கிரேயிங் அதாவது இளநரை ப்ராப்ளம் இருக்கவங்க கூட இந்த ஹேர் டையை தாராளமாக அப்ளை பண்ணலாம். ரொம்பவே பெஸ்ட்டான ரிசல்ட் தெரியும். அண்ட் இந்த ஹேர் டையை கண்டிப்பாக ட்ரையாக க்ளீனாக இருக்கிற ஹேரில் போட்டுட்டு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் வெறுமனே ப்ளெயின் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் டை நீங்கள் போடும்போது தலையில் எண்ணெய் வச்சுட்டு போட்டிங்கன்னா கண்டிப்பாக கலர் பிடிக்காது. ஸோ ட்ரையாக க்ளீனாக இருக்கிற முடியில் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். நீங்கள் வந்து இந்த அளவுக்கு 4 ஸ்பூன் பவுடருக்கு இது கரெக்டாக இருக்குது. எக்ஸ்ட்ரா பவுடர் ஆட் பண்ண போகிறீங்க, உங்கள் ஹேர் வந்து ரொம்ப திக்காக லாங்காக இருக்கும்னா கொஞ்சம் கூட அந்த கற்பூரவள்ளி இலை சாறை எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணி ஓரளவுக்கு லிக்விடாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த பொடி வந்து நல்லா வந்து இந்த சாறில் ஊறி உங்களுக்கு திக்காக மாறும். ஏன்னா அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணிலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சரியாக கலர் பிடிக்காது. மாதத்தில் 2 தடவை இந்த ஹேர் டை போட்டுட்டு வந்தாலே போதும். உங்கள் நரைமுடிகள்லாம் வெளியில் எப்போவுமே தெரியாது, கம்ப்ளீட்டாக மறைஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு சின்ன லைக் கொடுத்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.